சுரேஷ் நவீன் சார் ஒரு நிமிஷம் ஹரி இருக்கேன் தெரியல ராஜ கொடுங்க எல்லாம் முடிச்ச பிறகு வரீங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அவங்க எடுத்த படத்தை என்ன பாத்தீங்க? படத்தை பார்த்து வர்றாரு உள்ள சொல்லுவீங்க. எல்லாரும் இவர் பெருசு பெருசுன்னு இருக்காரு. எல்லாருமே அந்த எந்த பாத்ரூம்ல சரி தேங்க்யூ சார். வைபவங்க வைபவ் 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 சார் டைரக்டர் செந்தில் டைரக்டர் இருக்கீங்க கட்டா போடுறோம்
இல்லைங்களா வீட்டில் தலைவர் Thank you. Thank you. இந்த படத்தில் நடந்த சம்பவம் யாருக்கோ நடக்கணும்னா அது எங்கள் அண்ணன் மட்டும் தான் அதுக்கு தகுதி. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு ஒரே ஆள் தகுதியான ஒரு அதை சீரியஸாக இந்த படம் ஞாபகம் இருக்கு. டைரக்டர் வீடியோ ஃபுல்லாக அந்த கட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இளங்கோராம், இந்த படத்தோட இயக்குனர். வந்திருந்த அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தை ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி, ஒரு அடல்ட் கண்டென்ட்னாலும் அது எந்த இடத்துலையும் முகம் சுளிக்காத மாதிரி, ஒரு குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்து போகிற மாதிரி எடுத்திருக்கோம். அதைத்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வெளியே வரையில அந்த ஒரு 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 கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை ரசிச்சிருக்கிறதுனால உள்ளுக்கும் நான் உட்காந்து பார்த்தேன். அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணல. அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு. கதை கரு அண்ணா அந்த நான் ஒரு பண்ணியிருந்தேன் இதே தாட் ப்ராசஸ் தான். அதாவது என்னன்னா, ஒரு பவர் சிம்பிள், ஒரு ஹெல சிம்பிள்ங்கிறது ஒரு ஆண்மைங்கிறது அது குறியீடாக காட்டுறோம். அப்படி இல்லை, ஆண்மைங்கிறது அது இல்லை, அது ஒரு மோக்கரி தான். அது ஒரு கேலி சித்திரமாக காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன். அதாவது நாங்கள் ஆம்பளை அப்படிங்கிற இதை ஒரு பொருளாக பெருசாக பார்க்குறோம். அது பெருசு சிறுசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே படத்தில். சுனிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி, அப்புறம் அவங்க அப்பா மருமகன், அப்பா பையன், எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து எப்படி இந்த கதை உண்மையில சொல்ல போனால் அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோ அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை போடுவோம் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு. நான் யார் அப்படின்னு இவர் காட்டுறாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஏடி உங்களுக்கு உண்மையில அவர் யாரும் தெரியாதா? இல்லை தெரியாது சார், நல்லா நடிப்பார் அப்படின்னாரு. ஐயோ, அவர் தான் ப்ரொடியூசரோட அப்பா. அப்படிதான் உள்ளுக்கு வந்தார். அதே மாதிரி ஒரு 2 அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி சுப்ராஜ் சொன்னார், வைபவ் சுனில் போடுவோமா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தமிழில் வந்து காமெடியில் வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் ஒரு கதாநாயகனா அந்த மீட்டரில் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அது அளவுக்கோளோட பண்ணுறதுல வைபவ் ரொம்ப அழகாக பண்ணுவார். அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட டாக்டர் ஆகட்டும், அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவரோட முதல் படம் சீதகாதியும் அவர் ரொம்ப அவரோட நடிப்பை ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த எனக்கே நீங்களே பதில் சொல்லிட்டீங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து எங்கள் ப்ரொடியூசரும் சரி, ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னதே அப்படிதான், எந்த இடத்துலையுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு அவர். நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம். நானும் வைபோ, எங்களோட ரைட்டர், எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே. இப்போ என்னோட அசோசியேட் டைரக்டர்லாம் சார் வெங்கட் சார் இது மாதிரி போகுது அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் யாருமே முகம் சொல்லிக்கூடாது, பெண்கள் ரசித்து பார்க்கணும் சொன்னால் நம்ம மாட்டி. இப்போ ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்துருக்கோம், பெண்கள் வந்து விழுந்து சிரிச்சாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அதில் நாங்கள் கான்ஷியஸாக இருந்தோம், எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கக்கூடாது. ஏன்னா இந்த கதையை ஒரு தின் லைன் எப்படிங்க எப்படி அது உண்மை இல்லை. அதுதான் இது. அதாவது அந்த அந்த ஒரு ஆக்சுவலா அது ஒரு தப்பான விஷயம் தான். அதான் பாருங்க, நாங்க எப்பயுமே பாருங்க பசங்களை என்ன சமுதாயப்படுவோம், இப்படியும் சில பேர் இருக்காங்கிறது தான். இப்ப அதுமே அது 2 மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமே இல்லை. அதுதான் உண்மையே. அதைத்தான் அந்த படமே, அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிண்டல் பண்றது தான் கதையே. இது ஒரு அதான் சொல்றேன், எப்பயுமே நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண் குறி, அது பேலஸ் சிம்பிள்னே சொல்லுவாங்க. நேரம் பெரிய பெரிய நாடுகளெல்லாம் டவர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, தான் ஒரு பெரிய இதுன்னு காட்டுறது. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் இதோட படத்தோட கரு. உண்மையிலே இது ஒரு ஃபெமினிசம் பத்தி பேச வேண்டிய படம் தான் இது. இல்ல அதான் ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. வைபவம் சுனிலா எப்படி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையான ஒரு அண்ணன் எப்படி இருப்பாரு, ஒரு தம்பி எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க நடிப்பு பிடிச்சிருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம நிகாரிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க, அண்ணன் வந்து என்ன அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல, டீச்சரை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் இவங்க வந்து இன்னது அப்படிங்குவாங்க. அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. தப்பு அனகொண்டால இந்த பயனுமே இல்ல. உண்மையான அன்பும் காதலும் இருந்தா தான் உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். அதுதான் கதையே. அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத நடிச்ச ஆரம்பிச்ச படம் அதுல வில்லனா நடிச்சிருக்காரு. அது எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. எலக்ட்ரிக்ஸ்னு ரொம்ப ஏன்னா இந்த கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப அவருக்கு வந்து அந்த நாடகம் கூத்துப்பற்ற அந்த மாதிரி இது இருக்கு. விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்துல அவர் வில்லன் நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரோட முதல் படத்துல அது ஒரு என்னங்க இல்லங்க, எந்த ஒரு நல்ல படத்தையும் பார்ட் 2 பண்ணா நல்லா இல்லாம போயிடும். வேணாம். சரிங்களா, நிறைய சொல்லி ஆம்பளைங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த கதையே. இப்ப பாத்தீங்களா, ஏன்னா இந்த கதையில எந்த இடத்துமே விரசமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல பாக்கியராஜ் சார் பாக்குற படங்கள், பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி. ஆமா, இவங்க கூட ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துமே மோசமாவோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தனமம்மாலாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு சமீப காலத்துல வந்த ஒரு பெண் தனமம்லாம் இவ்வளவு அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேரக்டரே வந்தது இல்லை. அந்த காலத்துல மனோரமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணியிருக்காங்க. சித்தி, அம்மா, அந்த மாதிரி அவங்களோட கதை களம் இப்படி ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடந்தா என்ன ஆகும், அதுதான் கதை. அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்கெல்லாம் உடனே கதையை கேட்டு 2 பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டேன். ஆக்சுவலா நீங்க சொன்னதான் கரெக்ட். இந்த கேள்வி இவங்க தான் கேட்டிருக்கணும். அது என்னோட ப்ராடக்ட் அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த பண்ற கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னோட கிரெடிட். ஆமா, பாலாஜின்னு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது. ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு 2 பேரும் நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்தது. நாங்க ஒன்று சொன்னா அவர் டக்குன்னு பிடிச்சிக்கிறதும். நம்ம 2 பேரும் கிரேசி மோகனோட ஃபேன். அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு வருவார் ஆப்ஷன். அவரு அவருக்கும் உள்ள உறவு தெரியுது. தெரியுது. ஆனா அந்த பார்வை மாறுபடுறது. அதனால இதுக்கப்புறமாவது அடுத்த படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை ஓகே, அது நான் கவனிக்கிறேன் அடுத்த முறை. ஏன்னா நீங்க சொல்ற ரொம்ப வேலிடான பாயிண்ட். எந்த ஒரு விஷயமும் நாங்களும் இப்போ இந்த கதையில நாங்கள் ரொம்ப யோசிச்சது எதுவும் விரசமா பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சுமே தவிர இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ். ஆமாம், அரசு பள்ளி எனக்கு உண்மையிலே அரசு பள்ளியெல்லாம் எப்பயுமே தரமா இருக்கணும்னு நான் விரும்புகிற ஒருத்தர் தான். இப்போ இந்த பாடநூலும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அந்த பாடநூல்களும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அரசு. அப்போ நீங்கள் சொல்ற ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அடுத்த முறை அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன். அப்பா வந்து பெரிய டைரக்டர். நிறைய அப்பாவுக்கு பையனுக்குள்ள காமெடி.
அவர் படம் காமிச்சிங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. நான் உள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் கேட்டார். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே செல் கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு. சொன்னேன் ரொம்ப புதுசாக இருக்குடா, ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தால் வந்து இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே, அழகாக முகம் சுளிக்காமல் வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எஸ் சொன்னது அப்பா தான். ஆமா. அவர் வந்து பயங்கர ஜட்ஜ்மெண்ட், படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு அவர். படம் முடிச்ச உடனே நாங்கெல்லாம் போட்டு காட்டினோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி அம்மா எல்லாரும் போட்டு காட்டினோம். ஏதாவது ரொம்ப அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேட்டரில் காலையிலேருந்து 2 ஷோ பார்த்துட்டோம். மேக்ஸிமம் லேடிஸ் தான் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஏன்றதே விட்டுட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் லேடிஸ் எல்லாம் வந்து தேட்டரில் பார்க்குறேன். இல்லை சார், அதான் நிறைய பேர் எங்கள் இல்லை எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபுவே கேட்டார், டேய் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒர்க் இஸ் வர்ஷிப், அவ்வளோதான். இல்லை மற்றவங்களாம் ஐ மீன் எங்கள் குரூப்பில் சில பேர் இருப்பாங்க, வெளில எங்கேயா போய் பார்க்குறதா, எல்லாம் கண் பார்வை தான். நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம். ஆமாம்மா. இப்போ இது பாருங்க, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட வந்துட்டு சுனில் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்து நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன் எல்ஏகே படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கான். ஸோ அதுதான் எல்லாருக்கும் சாரி சொல்ல சொன்னான். இன்னும் வாங்கிட்டான் புதுசு. அந்த படத்தையா இன்னைக்கு தெரியல எப்படி. இனிமே தான் இன்னைக்கு தான் அந்த படம். ஆமா, இன்னைக்கு தான் இங்கேயும் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. இன்னும் தெரியல பார்க்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா தான் இருக்கும். ஆக்சுவலி ஒன்று முதல்ல வந்து இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவரு தான் இந்த படத்தை எடுத்து வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காட்டி கிட்ட வாங்க, இவரு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர் கிரியேட்டர், அவரு டிஃப்ரெண்ட். இவர் தான் தைரியமாக நம்ம பண்ணலாம் வாங்க, நம்ம வந்து தமிழில் இந்த மாதிரி ஒரு என்னது பெருசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஸோ தேங்க்யூ. யாரு? அதுக்குதான் இவர் கேட்ட போட்டு பார்த்தோம் அந்த படத்துல. அது 50 வயசுலங்க, 10 வருஷம் இருக்கு. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அண்ட் நிறைய லேடிஸ் உள்ளே வரணும், நிறைய பேர் வந்து பார்க்கணும் இந்த படம். இட்ஸ் க்ளீன் என்டர்டெய்னர் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வேர்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. பார்க்கலாம். தேங்க்யூ. சொன்னது இதில் இங்கே எடுத்துடலாம்.